ப்ராஃபிட் லாஸில் நம்ம இப்போ வந்து 7வது வீடியோ பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட ஓல்டு கொஸ்டின்ஸில். சரியா? சரி, அதில் இந்த கொஸ்டின் பாருங்கள். டைரெக்டாக சமக்குள்ளே போயிடலாம். ஒருவன் 3 மேசைகள், எத்தனை மேசை? 3 மேசைகள் மற்றும் 12 நாற்காலி இருக்கைகள் ஆகியவற்றை 2400க்கு வாங்குகிறான். மேசைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலி இருக்கைகளை 10% லாபத்திற்கும் விற்கும்போது ரூபாய் 300 லாபமாக பெறுகிறான் எனில் ஒரு மேசையை எந்த விலைக்கு வாங்கியிருப்பான்? ரொம்ப ஒரு நார்மலான ஒரு கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக எழுதிக்கோங்க. மேசையை நாம் எம்முன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், நாற்காலியை நான் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 3 மேசை 12 நாற்காலி, இவன் வாங்கின ரேட்டு 2400 ரூபா. கொடுத்துருக்க சம்மி தானே? சரி, ஓகே. தென் அதுக்கடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுக்கு விற்கிறான்? 20% வந்து ப்ராஃபிட்டுக்கு மேசையும் 10% ப்ராஃபிட்டுக்கு வந்து நமக்கு நாற்காலியும் விற்கும்போது இவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட்டு 300 ரூபா. சரியா? இது வந்து கொடுத்துருக்க கிவன். சரி, இதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷனில் இருந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது பார்த்துடலாமா? இப்போ கேட்டிருக்க கேள்வி கடைசி என்ன கேட்டிருக்கான்? ஒரு மேசையை எந்த விலைக்கு வாங்கி இருப்பான் அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? இப்போது மேசையோட ரேட்டு நான் 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். இங்கே 3 மேசையா? 3 மேசை அவள் எவ்வளோ வாங்கியிருக்கணும்? 300 ரூபாய்க்கு அவன் வாங்கியிருக்கணும். அப்போது மொத்த ரேட்டு 2400 ரூபா. அப்போ 12 நாற்காலி ரேட்டு கண்டிப்பாக 2100 ரூபாய் இருக்கணும். ரைட்டா? 300 ரூபாயும் 2100 ரூபாயும் சேர்ந்தால் தானே 2400 ரூபா. அதாவது நான் இந்த ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகப்பட்டு நான் எடுத்தேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய கடைசி ரிசல்ட் இது தான் கிடைக்கும். சரியா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்சன்டேஜை ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரியா? 100 ரூபாய்க்கு 20% நமக்கு 20 ரூபா. அப்போ 300 ரூபாய்க்கு 20%ங்கிறது 60 ரூபா. 2100 ரூபாய்க்கு 10% அப்படிங்கிறது 210 ரூபா. ரைட்டா? 2100 ரூபாய்க்கு 10%ங்கிறது 210 ரூபா. ரெண்டையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட்டு 270 ரூபா தான் இருக்குது. ஆனால் நமக்கு வர வேண்டியது 300 ரூபா. அப்போ நான் எடுத்த இந்த ஆப்ஷன் ஏங்கிறது எனக்கு தவறு. ரைட்டா? அப்போ நான் ஆப்ஷன் பிக்கு அடுத்து மூவ் ஆகிறேன். பி வந்து 200 ரூபா அப்படிங்கிறது ஒரு மேசைனா 3 மேசையோட விலை வந்து 600 ரூபா அப்படிங்கிறது வந்திருக்கும். மொத்தம் 2400 ரூபா. இங்கே 600 ரூபா போச்சுன்னா 1800 ரூபா அப்படிங்கிறது நாற்காலிக்கு வாங்கியிருக்கணும். அப்போ தான் இவனுக்கு வந்து 2400 ரூபாங்கிறது ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும். ரைட்டா? சரி, ஓகே. இப்போது இந்த 600 ரூபாய்க்கு 20% நான் எவ்வளோன்னு பார்க்கலாம். 100க்கு 20 ரூபா. அப்போ 600 ரூபாய்க்கு நமக்கு 120 ரூபா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 120 ரூபா. 10% வந்து இந்த 1800க்கு பார்க்க போகிறோம். 10% பார்க்கணுன்னா கடைசியில் இருக்க ஒரு சைஃபரை ரிமூவ் பண்ணாலே போதும். 180 ரூபா. இப்போ நான் ரெண்டையும் கூட்டினா 180 + 120 கூட்டினா எனக்கு 300 வருது. அதாவது என்ன ஆப்ஷன்னா எனக்கு வந்து ரெண்டோட ரேட்டு நமக்கு 2400 ரூபா வரணும். அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட்டு எனக்கு 300 ரூபா வரணும். அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நான் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணால் எனக்கு வரக்கூடிய விடை வந்து ஆப்ஷன் பி அப்படிங்கிறதான் கிடச்சிருக்கு. சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த சம் ஓவரா? சரி, ஓவர். தென் அடுத்த சம் பாருங்கள். ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது எம்ஆர்பியோட ரேட்டு வந்து அந்த ரேஞ்சில் நமக்கு போட்டிருக்கான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சரியா? ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது. மேலும் அதில் 40% தள்ளுபடி அறிவித்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப அல்லது நட்ட சதவிகிதம் என்னன்னு கேட்குறான். இப்போ நார்மலாக ஒரு பொருளோட ரேட்டு நான் 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டா? என்னோடய ரேட்டு 100 ரூபா தான். எனக்கு 50% அதிகமாக வைத்தா 100க்கு 50% அப்படின்னா 50 ரூபா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்டா? அப்போது 150 ரூபாய்க்கு அதை வந்து எம்ஆர்பி ரேட்டு வந்து போட்டிருக்கான். 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கிறது, 50% அதிகமாக அதில் ரேட்டு போட்டிருக்கான்னா 150 ரூபாய்க்கு அவன் வந்து போட்டிருக்கணும். இந்த 150 ரூபாயில் இருந்து 40% தள்ளுபடி கொடுக்குறான். ரைட்டா? அதுதான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். இங்கே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய வேல்யூ 100. இதை விட நான் கூட விற்றுருக்கேனா இல்லை கடைசி அந்த டிஸ்கவுண்ட்லாம் போக கம்மியாக விற்றுருக்கேனா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த 150க்கு நம்ம வந்து எவ்வளோ சதவீதம்? 40% பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒன்று என்ன? 100க்கு 40 ரூபா அப்படிங்கிறது 40%. தென் 50க்கு நமக்கு 20 அப்படிங்கிறது
ஏன்னா பாதி தானே, 100க்கு 40 ரூபானா 50க்கு 20 தானே, அப்போது 60 ரூபா அப்படின்னு வந்திருக்கு. 150ல் 60 போச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது 90 தான். சரியா? ஆனால் என்னோடய ஒரிஜினல் ப்ரைஸ் 100, நான் ஃபைனலாக சேல் பண்ணும்போது வெறும் 90 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். அப்படின்போது கண்டிப்பாக 100லேருந்து 90ங்கிறது 10% வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தமா. அப்போ அடிப்படையாக வச்சு நம்ம வந்து 10% நட்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். சரியா? 10% லாஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். தென் அடுத்து பாருங்கள், ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை 20% அதிகம். இங்கே அடக்க விலை அப்படின்றதும் குறித்த விலைன்றது என்னென்னா, அடக்க விலைங்கிறது ஒரிஜினல் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க, குறித்த விலைங்கிறது அதனோட எம்ஆர்பி ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் ரேட் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடக்க விலைங்கிறது ஒரு பொருளுக்கு அவ்வளோதான் ஒர்த்து, பட் எம்ஆர்பியில் ரேட்டின் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை வந்து எத்தனை % அதிகமாக இருக்கா? 20% வந்து அதிகமாக இருக்குது. 10% தள்ளுபடி தரப்படுகிறது. தள்ளுபடிக்கு பின் பொருளின் விலை வந்து இந்த எம்ஆர்பி ரேட்டிலிருந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஃபைனலாக ஒரு அமௌண்ட்டுக்கு விற்கிறான்ல, அது எவ்வளவுனா 518.40 அப்படிங்கிறது நமக்கு சொல்லலாம். சரியா? ஸோ கடைசியாக நமக்கு கேட்ட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ ஒரிஜினல் ரேட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து கேட்குறான். சரியா? ஸோ அப்போ ஒரிஜினல் ரேட் என்னவா இருக்கும், அதாவது கடைசி அடக்க விலை அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கேட்குறான். அதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். சரியா? கடைசியாக சேல் பண்ணது எவ்வளோ? 518. இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக யோசிச்சிங்க அப்படின்னாலே மற்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிட முடியும். சரியா? ஸோ கடைசியாக சேல் பண்ணது 518 ரூபானா அதை விட கம்மியான ரேட்டுக்கு தான் கண்டிப்பாக வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அடிப்படையாக வச்சு எம்ஆர்பி ஃபைன் பண்ணலாம். சரியா? ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட குறையா அப்படிங்கிறத ட்ரை பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஆன்சரை நீங்கள் வந்து மற்ற ஆப்ஷனை ஒமிட் பண்ணிவிட்டு ஏ மேலே நீங்கள் டார்கெட் வச்சிட முடியும். சரிங்களா? ஒரு 2-3 சம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சு ஒமிட் பண்ணுற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சம பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புள்ளிகளில் உங்களுக்கு ஃபைனல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு முழு வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பராக தான் ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நீங்கள் வந்து ஒரு முழு வேல்யூவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். இப்போது என்னுடைய நார்மல் அடக்க விலைங்கிறது ஒரிஜினல் ப்ரைஸ் 480 கொடுத்துருக்கானா? சரி, ஓகே. 480 ரூபா அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த இடத்துல 20% எனக்கு வந்து எவ்வளோவா ஃபஸ்ட்டு கூட வச்சு விற்கிறான். குறித்த விலை 20% அதிகம் தானே. 20% என்ன? 10%. 480க்கு 10%ங்கிறது 48. ரைட்டு தானே? 20% அப்படிங்கிறது 40, 80, 16, 96. அப்போ 96 ரூபா கூட வச்சு எம்ஆர்பி ரேட்டு போட்டிருக்கான். ரைட்டா? அப்போ எவ்வளோ போட்டிருப்பான்? இது ஒரு 6, 9, 10, 17க்கு 7, மீதி 1, 5. 576 ரூபாய்க்கு என்ன ரேட்டு போட்டிருக்கான்? எம்ஆர்பியோட ரேட்டு போட்டிருக்கான். எம்ஆர்பியோட ரேட் எவ்வளோ? 576 ரூபா அப்படின்னு போட்டிருக்கான். ரைட்டா? சரி, ஓகே. இந்த 576 ரூபாயில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னா 57 ரூபா 6 பைசா அப்படிங்கிறது வந்திருக்கும். ரைட்டா? 57 ரூபா 6 பைசா அப்படிங்கிறதான் நமக்கு வந்து 10% டிஸ்கவுண்டு. அப்போ போட்டு பார்த்தா எனக்கு 518 வந்துச்சுன்னா நான் எடுத்திருந்த இந்த 480ங்கிறது ஆன்சர். போட்டு பார்க்கலாமா? சைஃபரில் 6 போகாது. நம்ம ஒன்று பக்கத்தில் கடை வாங்கினா 10ன்னு இருக்கும். 10ல் 6 போச்சுன்னா நமக்கு வந்து 4. தென் இங்கே வந்து 5 தான் இருக்குது. ஸோ இங்கே ஒன்று நம்ம கடை வாங்கினா 15. 15ல் 7 போச்சுன்னா நமக்கு 8 இருக்குது. இங்கே 6 இருக்குது. 6ல் 5 போச்சுன்னா 1. இந்த 5 அப்படியே இறக்கியாச்சு. 518.4, அதாவது 518.40 அப்படிங்கிறதும் நமக்கு சரிதான். சரியா? இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? அப்போது இந்த சம்முக்கு உண்டான சரியான பதில் வந்து இந்த 480 அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் ப்ரைஸு. அதில் வந்து 20% வந்து நமக்கு கூட்டி மறுபடியும் 10% நமக்கு வந்து குறைச்சிருக்கான் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். சரியா? அதையும் தாண்டி நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா 20% நமக்கு வந்து கூட்டியிருக்கான் அப்படின்னா 20 ரூபா கூடியிருக்கும். 20 ரூபாயில் நமக்கு வந்து 10%. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல சம்மு, இப்போ 100ங்கிறது ஒரிஜினலாக வச்சு 20 கூட்டுனா 120ன்னு வந்திருக்கும். 120 நமக்கு வந்து 12 குறைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ? 98. 98, 100, 110, 108 அப்படிங்கிறது வந்திருக்குமா? ஸோ 108 அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும். 108 நமக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ? கரெக்டு தானே?
20 குறைக்கணுமா, 12 தானே குறைக்கணும், 10%. எஸ், 108, 110, 120. அப்போது இந்த 100ங்கிற ஒரிஜினல் ப்ரைஸை விட 8% நமக்கு வந்து கூட இருக்குது அப்படிங்கிறதையும் வச்சு நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அதாவது ஒரிஜினல் ப்ரைஸை விட 8% நமக்கு வந்து கூட இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த 8% கூட இருந்த வேல்யூ 518 அப்படின்னா அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஆன்சரில் வருங்கிறத நீங்கள் ஆப்ஷன் ஏயை டைரெக்டாகவே சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அதை சொல்லாமல் கொஞ்சம் நார்மலாக உங்களுக்கு கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க, நீங்களாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த ப்ரொசீஜரை உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. தென் இதோட கண்டினியூஸாக அடுத்தடுத்த சம்ஸை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் என்ட்ரன்ஸ் அகாடமி. இப்போது நம்ம பார்க்க போகிறது மேத்தமெட்டிக்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்குறோம். அதில் ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 5 வீடியோவோ 6 வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து 7வது வீடியோன்னு நினைக்கிறேன், 8வது வீடியோ இந்த ப்ராஃபிட் லாஸில். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நட்டத்தில் விற்றார். சரியா? எவ்வளோன்னு தெரியாது. அவரது விற்பனை விலை 100 ரூபாய் அதிகரித்திருந்தால் 5% லாபம் இருந்திருக்கும். பொருளின் அடக்க விலை என்ன? ஸோ நார்மலாக அடக்க விலைங்கிறது கீழே ஏதோ ரேட் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு 100 ரூபான்னு எடுத்துப்போம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபாங்கிறது இவனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ். அடக்க விலை அப்படின்னா இதான் ஒரிஜினல்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பொருளை 20% நட்டத்தில் விற்றார். 20%னா எவ்வளோ? 100க்கு 20%ங்கிறது 20 ரூபா. அப்போ 20 ரூபா கம்மியாக விற்றா அவர் கண்டிப்பாக 80 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். சரியா? 80 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். அவரது விற்பனை விலை 100 ரூபாய் அதிகரித்திருந்தால் 5% லாபம் இருந்திருக்கும். இதுக்கு மேலே 100 ரூபா கூட இருந்துச்சுன்னா 180 ரூபா. 180 ரூபாங்கிறது மொத்தமாக 180, இங்கே 100ங்கிறது அடக்க விலை. கிட்டத்தட்ட 80%க்கு மேலே. அப்போ கண்டிப்பாக 100ங்கிறது அடக்க விலை கிடையாது. ஸோ ஆன்சருங்கிறது 400 கொடுத்துருக்கான். சரியா? ஸோ அந்த 400 இப்போ நீங்கள் செகண்ட் 200 வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் டேரெக்டாக உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு மூவ் பண்ணி போகிறேன். ஏன்னா ஒரே தான் நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்க வேணாம்ல, அதுக்காக. இப்போது என்னுடைய அடக்க விலை நான் வந்து 400 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. எவ்வளோ? 20% நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி விற்கிறான். 20% என்னன்னா 100க்கு 20 ரூபாங்கிறது 20%. ரைட்டா? அப்போ 400 ரூபாய்க்கு 80 ரூபாய் கம்மியாக விற்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 400 ரூபாய்க்கு எவ்வளவு? 80 ரூபாய் கம்மியாக விற்றா பேலன்ஸ் 320 ரூபாய்க்கு அவன் வந்து மொத்தமாக சேல் பண்ணியிருக்கணும். எவ்வளோ? 320 ரூபாய்க்கு. இந்த 320 ரூபாயில் 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணால் 420 ரூபாய். எவ்வளோ? 420 ரூபாய்க்கு அவன் வந்து சேல் பண்ணியிருக்கணும். இந்த 400ங்கிறது ஒரிஜினல் அமௌண்ட்டு, 420ங்கிறது கடைசியாக விற்ற அமௌண்ட்டு. 5% லாபம் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண போகிறோம். 5% லாபம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்திருந்த இதுதான் சரியான பதில். 5% இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் மாதிரி என்ன? 100க்கு 5 ரூபா அப்படிங்கிறது 5%. 5%க்கு உண்டான அர்த்தம் என்ன? 100க்கு 5 ரூபான்னு தெரியும். நமக்கு ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 400 இருக்குது. அப்போது 400க்கு 20 ரூபா அப்படிங்கிறது கூட இருந்துச்சுன்னா தான் 5% அப்படிங்கிறது சரி. அப்போ கண்டிப்பாக 400க்கு 20ங்கிறது இருக்குது, 5% இங்கேயும் இருக்குது. அப்போ 420ங்கிறது சரியான பதிலாக நம்ம சொல்லலாம். சரியா? முடிஞ்சது தானே? ஓகே. தென் அடுத்த சம் பாருங்க, எரேஸ் பண்ணிக்கலாம். குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடியும் இந்த புது விலையிலிருந்து மேலும் 5% தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டால் மொத்த தள்ளுபடி எவ்வளவு இருக்கும்? இந்த மாதிரி சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி லைக் ஆப்ஷன்ஸில் வந்து ரொம்ப ரிஸ்க் அந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டு. சரியா? அதர்வைஸ் இப்படி கொடுக்கலன்னா 20, 24, 30 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக 24 சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இப்படி நம்ம கொடுத்துருக்கிறப்ப நம்ம வந்து ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ லைட்டாக ஒரு ஈக்குவேஷன் மாதிரியோ இல்லை ஒரு கூட்டல் கழித்தல் மாதிரி நம்ம வந்து போட்டு தான் பார்க்கணும். சரியா? நார்மலாக குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடி இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம வந்து ஒரிஜினல் அமௌண்ட்டு 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? எவ்வளோ? 20% டிஸ்கவுண்ட்னா 20 ரூபாய் கம்மியாக விற்றுனா 80. அதாவது 80 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு இவர் வந்து பேமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காப்புல தள்ளுபடியும் இந்த புது விலையிலிருந்து மேலும் ஒரு 5%. இங்கே வந்து பார்த்தோன்னா
இன்னொரு 5% நமக்கு வந்து தள்ளுபடி கொடுக்குறான். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் என்ன, 100க்கு 5 ரூபா அப்படிங்கிறது தான் 5%க்கு உண்டான அர்த்தம். ரைட்டா? 5 ரூபாங்கிறதா 5%க்கு உண்டான அர்த்தம். 100க்கு 5 ரூபானா 80 ரூபாய்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ இதில் இருந்து நமக்கு பார்த்தோன்னா எவ்வளோ, ஸோ 100 நமக்கு வந்து அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 20 அப்படிங்கிறது வரும். ஸோ 1 அப்படிங்கிறது 20 அப்படிங்கிறது வரும். அதர்வைஸ் நம்ம வந்து ஃபார்முலா மாதிரி நம்ம வந்து கூட்டல் கழித்தல் மாதிரி இருக்குல்ல, 100க்கு 5 ரூபா நீ வந்து பே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா 80 ரூபா வச்சுருந்தா நீ எவ்வளோ கொடுப்ப, 4 ரூபா கொடுப்ப. அதாவது 20 ரூபாய்க்கு 1 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். 20க்கு 1, 40க்கு 2, 60க்கு 3, 80க்கு 4, 100க்கு 5. அர்த்தம் இதானே? ஸோ இது 100க்கு 5னா நமக்கு தேவை வந்து 80 அப்படிங்கிறது தான். அப்போ 80க்கு வந்து 4 அப்படிங்கிறது நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். 80க்கு எவ்வளோ, 4 ரூபா. 80க்கு 4 ரூபா கம்மியாக விற்றா 76 ரூபாய்க்கு அவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். கரெக்டாக? 76 ரூபாய்க்கு. என்னோட ஒரிஜினல் அமௌண்ட்டு 100 ரூபா, விற்றது 76 ரூபானா 100க்கும் 76க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? ஸோ அது வந்து 100க்கு கம்பேர் பண்ணும்போது வித்தியாசம் அப்படியே மைனஸ் பண்ணி போட்டுடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை? 24%. அதுதான் நமக்கு வந்து விடையாகவும் கொடுத்துருப்பாங்க, 24% அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு விஷயங்கள் கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. தென் ஒருவரின் கூலி 50% குறைக்கப்படுகிறது. பின்னர் குறைக்கப்பட்ட கூலியில் 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு கிடைப்பது என்ன? ஸோ ஃபஸ்ட்டு 50% குறைக்கிறான், அடுத்து 50% கூட்டுறான் அப்படின்னு ரெண்டையும் பார்த்துட்டு எதுவுமே இல்லை, லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னா போடவே கூடாது. அதெல்லாம் வந்து 1வது படிக்கிற பையன் வந்து பண்ணக்கூடிய ஆன்சர். சரியா? சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணணும், ஒரு சின்ன கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எஸ், நம்ம முன்னாடி மாதிரி 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக ஒருத்தனுடைய கூலி சம்பள காசு எவ்வளோ, 100 ரூபான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு 50% குறைக்கப்படுகிறது. 100க்கு 50% எவ்வளோ, 50 ரூபா குறைச்சி அவனுக்கு 50 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறான். சரியா? ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு அர்த்தம் எது தான். அதுக்கப்புறம் இந்த குறைக்கப்பட்ட கூலி அவனுக்கு கொடுக்குற 50 ரூபாயிலிருந்து 50% கூட்டுறான். 50 ரூபாய்க்கு பாதி எவ்வளோ, 25 ரூபா தான். அப்போது 50 + 25 கூட்டி அவனுக்கு கடைசியாக 75 ரூபா தான் கொடுக்குறான். 100 ரூபா வாங்கிட்டு இருந்தவனுக்கு 75 ரூபா கொடுக்குறான்னா 100 - 75 அப்படிங்கிறத டேரெக்டாகவே போடலாம். 100க்கு 75 அப்படிங்கிறத டேரெக்டாகவே மைனஸ் பண்ணி கிட்டத்தட்ட 25%. ஏன்னா 100 ரூபான்றது என்னோட ஒரிஜினல் சேலரி, அதிலிருந்து எனக்கு வந்து 75 ரூபா தான் கொடுக்குறான் அப்படின்னா எனக்கு வந்து 25% எனக்கு வந்து நட்டப்படுத்தி நமக்கு வந்து சேலரி கொடுக்குறான் அப்படிங்கிறதான் அர்த்தம். சரியா? சரி, ஓகே. அப்போ இதுவும் நமக்கு வந்து ஓவர். நம்ம ஏதாவது ஃபார்முலா நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணோமா என்ன? எதுவும் கிடையாதுல்ல. ஸோ ஜஸ்ட்டு கொடுத்துருக்க கான்செப்டை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். வேறு எதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? சரி, இந்த சம் பாருங்கள். அரிசியின் விலை அதன் உண்மை விலையை விட 20% குறைக்கப்பட்டால் ஒருவர் 770 ரூபாய்க்கு தான் வாங்க வந்ததை விட 3.5 கிலோ அரிசி அதிகம் வாங்க முடியும் என்றால் 1 கிலோ அரிசியினுடைய உண்மை விலை என்ன? எப்படி? ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மலாக வந்து ஆப்ஷன்ஸில் இருந்தே இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா தாராளமாக நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் இருந்தே போகலாம். ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். அவன் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கான்? 770 ரூபா வச்சுருக்கான். சரி, ஓகே. இப்போ என்னுடைய அரிசியோட ஒரிஜினல் ப்ரைஸ் நான் 55 ரூபான்னு என்னோடய மைண்டில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்படின்னா 770 ரூபாய்க்கு 770 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி 55 ரூபானா எத்தனை அரிசி வாங்க முடியும், எத்தனை கிலோ அரிசி வாங்க முடியும்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரியா? எத்தனை வாய்ப்பாடு? 5 வாய்ப்பாடு அடியுமா? சரி, 11 அடி ஆகும். 7 77 55 இருக்கா? 11 அடி ஆகுனா 5 × 11 55, 7 × 11 77. அப்போ மேலே 0 அப்படியே சேர்த்துக்கலாம். 5 70 அடி கொடுங்க. 1 5 5, இங்கே வந்து பார்த்தோன்னா 1 5 5, மீதி 2 இருக்குது 20. 20ங்கிறது 4 5 20. அதாவது 770 ரூபா வச்சுருக்கான். இவன் ஒரிஜினல் அமௌண்ட்டுக்கு வாங்கினா, அப்படியே வாங்கினான்னா எந்த டிஸ்கவுண்ட் இல்லாமல் 14 கிலோ அரிசி வாங்க முடியும். ஆனால் நம்ம ஆள் டிஸ்கவுண்ட்டில் வாங்க போகிறான். எப்படி? 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்க போகிறான். 55 ரூபாய்க்கு 20% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 55 ரூபாய்க்கு 20% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது. 11ஆம் வாய்ப்பாடு தான். சரிங்களா? 5 × 11 நமக்கு வந்து போட்டோம் அப்படின்னா 55ன்னு வந்திருக்குமா? ஸோ அதை வந்து டபுளாக மாற்றணும் அப்படின்னா ஒரு 11 மட்டும் நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரே ஒரு 11 மட்டும் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இருக்கும். அதுதான் நம்ம வந்து சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ 55 அப்படிங்கிறது ஓவரால் கொடுத்துருக்கான். இதை வந்து நம்ம வந்து 5 பங்காகவே நம்ம வந்து பிரிக்கலாம். சரிங்களா? 5 பங்காகவே நம்ம வந்து பிரிக்கலாம். அல்லது நமக்கு 10 பங்காக கூட நீங்கள் வந்து பிரிச்சுக்கிட்டு 10ஆல் அடி கொடுத்தீங்கன்னா ஒரு பங்கு அப்படிங்கிறது கிடைக்கும்ல, அதை வச்சு நீங்கள் வந்து போடலாம். சரியா? ஸோ ஈஸியாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். என்ன 11ங்கிறது நமக்கு வந்து 20%, தென் அடுத்து ஒரு 11ங்கிறது 20%, அடுத்து ஒரு 11 20%, அடுத்து ஒரு 11 20%, அடுத்து ஒரு 11 20%. இது வந்து உங்களுக்கு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். 20% குறைச்சிருக்கான்னா ஸோ மொத்தமாக பாருங்கள், 20 40 60 80 100 100% ரேட்டு 11 11 11 போட்டால் 5 11 55ன்னு வந்திருக்கும். இப்போ 20% குறைச்சிருக்கான்னா ஒரு இதை கேன்சல் பண்ணிடுங்க, மீதி எத்தனை இருக்குது? 44 இருக்குது. அப்போ அரிசியோட ரேட்டு இவன் 770 ரூபா வச்சுருக்கான். 44 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி நமக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் கிடைக்குதுன்னா எவ்வளோ அரிசி வாங்குவான்? நமக்கு கிட்டத்தட்ட 3.5 கிலோ வித்தியாசம் வரணும். அது வந்துச்சுன்னா நான் எடுத்திருந்த இந்த 55ங்கிறது சரியான பதில். பார்த்துடலாமா? சரி, இது இத்தனை 77 44, அதே 11 அடி கொடுக்கலாம். 4 × 11 44, 7 × 11 77, இங்கே 0 இருக்குது. இங்கே 2 × 2ஆம் வாய்ப்பாடில் போட்டோன்னா 2 × 2 4ன்னு வந்திருக்கும். இங்கே 3 2 6, பேலன்ஸ் 1 இருக்குது 5, 35/2ன்னு இருக்குது. அடி கொடுக்கலாம். 1 2 2, இங்கேயும் 1 2 2, பேலன்ஸ் 1 இருக்குது. 7 2 14, இங்கே வந்து அடியாவது. அப்போ புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்துப்போம். ஸோ 14 1 போச்சுன்னா 0 1 இருக்குது. 14 நமக்கு வந்து போன போக மீதி 1 இருக்குது. இங்கே 0 சேர்த்தாச்சு, 10 ஆகி போச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னா 5. ஸோ 10 2ஆல் அடி கொடுத்தா 5, 17.5. அதாவது ஒரிஜினல் அமௌண்ட்டுக்கு இவன் வாங்கின இது எவ்வளோன்னு பார்க்கும்போது 14 கிலோ வாங்கியிருக்கான். டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் இவன் வாங்கினது வந்து 17.5 கிலோ வாங்கியிருக்கான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எனக்கு வந்து 3.5 கிலோ இருக்குது. சரியா? அப்போ நான் எடுத்திருந்த ஒரிஜினல் அமௌண்ட்டு 55ங்கிறது எனக்கு உண்டான சரியான பதில். கரெக்டு தானே? ஸோ இப்படி நான் சூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இதுக்கு எந்த விதமான ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு சம்மோட கான்செப்டை மட்டும்தான் புரிஞ்சுக்க போகிறோம், வேறு எந்த விஷயமே கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ இந்த சம் ஓவரா? சரி, ஓகே. இதோட கண்டினியூஸாக நம்ம அடுத்த சம்மை அடுத்த வீடியோலேயே நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட் லாஸில் 9வது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. முதல் சம் பாருங்கள். ஒரு புத்தகத்தின் விலையில் 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை 440. இங்கே குறித்த விலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து பாக்ஸில் எழுதி வச்சுருப்பான்ல அப்படின்றதான் அர்த்தம். எம்ஆர்பி ரேட். ஓகேவா? எவ்வளவா? 440 ரூபாய்க்கு எழுதி வச்சுருக்கான். சரியா? சரி, ஓகே. அதில் டிஸ்கவுண்ட் எவ்வளோ தர்றான்? 20%. அந்த எழுதி வச்சுருக்கிறதுல டிஸ்கவுண்ட் தரான். 20% எவ்வளோ? 440 ரூபாய்க்கு 10%ன்றது எவ்வளோ? 44 ரூபா. 20%னா 88 ரூபா. அப்போது 88 ரூபா இந்த பொருளில் இருந்து கம்மி பண்ணி விற்கிறான். ரைட்டு தானே? கரெக்டு தானே? அப்போ விற்ற எவ்வளோக்கு விற்பான்? இங்கே வந்து பார்த்தா 10 10ல் 8 போச்சுன்னா 2, 4 இங்கே 3 இருக்கும், 3ல் நமக்கு போகாது, 13ல் 8 போச்சுன்னா 5, இங்கே வந்து 3. அதாவது பொருளை 352 ரூபாய்க்கு தான் வந்து விற்றுருக்கணும். கரெக்டாக? 352 ரூபாய்க்கு. அப்போது 352 ரூபாய்க்கு விற்கிறப்பே இவனுக்கு வந்து 10% எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா பொருளோட ரேட்டு அப்போ இன்னும் கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருக்கிறத அடிப்படையாக வச்சு 3 ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். மீதி வந்து ஒன்று தான் இருக்குது, 320. கரெக்டாக? ஸோ விடையை நம்ம 320ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரிஸ்க் அது ரொம்ப இல்லையே, ஃப்ரீ தானே, ஈஸியாக முடிச்சிடலாமா? முடிஞ்சு. ஸோ அதையும் தாண்டி நான் வெரிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரிஜினல் ப்ரைஸ் 320 ரூபானா இதிலேருந்து 10% ப்ராஃபிட் கிடைக்குதா? 10% ப்ராஃபிட்னா எவ்வளோ? 32 ரூபா. அப்படின்னா எவ்வளோ? 352 ரூபா. இந்த அமௌண்ட் வந்துருச்சா? அவ்வளோதான். இது கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன். தென் அடுத்த சம் பாருங்கள். தள்ளுபடி 20% தரப்படும் போது ஒரு பொருளின் விற்ற விலை 24. அதே பொருளுக்கு 30% தள்ளுபடி கொடுக்கப்பட்டிருப்பின் பொருளினுடைய விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். சரியா? சரி, 20% டிஸ்கவுண்ட் இருக்கிறப்பயே 24 ரூபா. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கூட்டுனா நமக்கு 30 ரூபாங்கிறது வராது, 36ங்கிறது வராது. கரெக்டு தானே? டிஸ்கவுண்ட்டு கூட்டும்போது பொருளோட ரேட்டு குறையும் தானே? அப்போ 21 ரூபாயா இல்லை 20 ரூபாயா அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். அவ்வளோதானே? 2 ஆப்ஷன் நமக்கு தேவையே இல்லை, தூக்கி போட்டாச்சு ஆரம்பத்தில் செம்ம படிக்கிறப்பயே. ரைட்டா? சரி, ஓகே. 20% டிஸ்கவுண்ட்னா மீதி எவ்வளோ இருக்குது? 80%ஆக இருக்குது. ரைட்டா? 80%ஓட ரேட்டு வந்து 24 ரூபா.
எத்தனை 80% ரேட்டு 24 ரூபா. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து அடுத்து வேல்யூ எடுக்கலாமா? 40% ரேட் எவ்வளோவா இருக்கும்? 80% 24 ரூபா, 40% ரேட்டு 12 ரூபாயா இருக்கும். 20% ரேட் எவ்வளோவா இருக்கும்? 6 ரூபாயா இருக்கும். ரைட்டா? நமக்கு 30% டிஸ்கவுண்ட்டு கேட்டிருக்கான். 30% டிஸ்கவுண்ட்டு கேட்டிருக்கான். ரைட்டா? ஆல்ரெடி நமக்கு வந்து 20 கண்டுபிடிச்சாச்சுன்னா இன்னொரு 10% மட்டும் கண்டுபிடிப்போமா? 20% 6 ரூபானா 10% வந்து 3 ரூபா. ரைட்டா? 80%ல் விற்கும்போது ஒரு பொருளோட மதிப்பு 24 ரூபானா மறுபடியும் இன்னொரு 70%ல் விற்கும்போது இன்னொரு 3 ரூபா ரெடியூஸ் ஆகி 21 ரூபாய்க்கு விற்கணும். ரைட்டா? கரெக்டு தானே? வேறு ஏதாவது ஃபார்முலா கேமில் எதாவது யூஸ் பண்ண போகிறோமா? கிடையாது. 80% 24 ரூபான்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 40% எவ்வளோ? 12 ரூபா. 20% எவ்வளோ? 6 ரூபா. நமக்கு தேவை 10%, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 10% தேவை. 10% 3 ரூபா. முன்னாடி 80%க்கு விற்கிறப்பயே நமக்கு 24 ரூபாய்க்கு விற்றுருக்கான் அப்படின்னா இன்னொரு 10% குறைச்சான் அப்படின்னா நமக்கு இன்னொரு 3 ரூபா குறைய போது 20 ரூபாய்க்கு நமக்கு ரேட்டு கிடைக்கும். ரைட்டு தானே? இதுக்கு நமக்கு ஏதாவது ஃபார்முலா இல்லாதுன்னு தேவையா? ஒன்றும் தேவை கிடையாது. தென் அடுத்த சம் பாருங்க. ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை அதன் உண்மை விலையை விட 15% அதிகம். சரியா? ஸோ விற்கிற ரேட்டு உண்மை விலையை வந்து நான் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இவன் விற்கிற ரேட்டு அதன் உண்மை விலையை விட இதிலிருந்து எத்தனை பர்சன்டேஜ்? 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணி இங்கே ஒரு ரேட்டு விற்கிறான். சரி, ஓகே. மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் இதுக்கப்புறம் ஒரு 10%. சரியா? இதுக்கப்புறம் ஒரு 10% கூட்டுறான். இங்கேருந்து 10% கிடையாது, இங்கேருந்து 10% கிடையாது, இங்கேருந்து 10%. ஓகேவா? சரி, ஓகே. மீண்டும் அது 10% விலையேற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தின் விற்கும் போது கிடைக்கும் மொத்த லாபம் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ இங்கே 15 இருக்குது, இங்கே 10 இருக்குது, மொத்தமாக சேர்த்து 25ன்னு போட்டுறக்கூடாது. கணக்கு கண்டிப்பாக தப்பாகும். ஏன்? நம்ம வந்து 100 ரூபான்னு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் ப்ரைஸ் 100 ரூபா. 15 ரூபா கூடனா எவ்வளோக்கு விற்பான்? 115 ரூபாய்க்கு விற்பான். இந்த 115ல் 10% கூட அப்படின்னா 11 ரூபா 50 பைசா. கரெக்டா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய 5 5 + 1 6, 1 + 1 2, இந்த 1. அதாவது 100 ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய என்னோட கடிகாரத்தை 126 ரூபா 50 பைசாவுக்கு விற்றுருக்கான் அப்படின்னா எத்தனை சதவீதம்? 100லிருந்து 26.5 அப்படிங்கிறத நாம் இதுக்கு உண்டான ஆன்சராக சொல்லிட்டு போகலாம். 26.5% அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான பதில். கரெக்டா? சரி, ஓகே. தென் முடிஞ்சு போச்சு இது. தென் அடுத்து இந்த சம் பாருங்கள். இதுவும் நம்ம இதுக்கு முன்னே பார்த்த ஒரு மாடல் தான். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மாடல்லாம் கிடையாது. 20% தள்ளுபடிக்கு பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை 2200 எனில் அதன் அடக்க விலை என்ன? அடக்க விலை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரிஜினல் ப்ரைஸை தான் அடக்க விலைன்னு சொல்லுவான். சரியா? குறித்த விலைங்கிறது எம்ஆர்பி ரேட்டு. எம்ஆர்பியில் எவ்வளோ போட்டிருக்கான்? எம்ஆர்பியில் 2200 ரூபா போட்டிருக்கான். சரியா? எவ்வளோ? 2200 எம்ஆர்பியில் போட்டிருக்கான். சரி, ஓகே. அதில் 20% டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறான். எத்தனை சதவீதம்? 20%னா 10% எவ்வளோ? 220 ரூபா. 2200 10% 220 ரூபா. அப்போது 20%னா 440 ரூபா அவன் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி விற்கிறான். சரியா? விற்கிறப்போ இவனுக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்கிறான். அப்போ எவ்வளோக்கு விற்றுருக்கான்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. இங்கே 0க்கு 0னா 0 தான். இங்கே 0ல் 4 போகாத ஒன்று கடை வாங்குறேன். 10 10ல் 4 போச்சுன்னா 6. இங்கே 1 இருக்குது, 5 4 போகாது. அப்போ இன்னொன்று கடை வாங்குறேன். 11ல் 4 போச்சுன்னா 7. இங்கே 1 இருக்குது. 1760 ரூபாய்க்கு இவன் விற்கிறப்பயே இவனுக்கு 10% எனக்கு வந்து லாபம் கிடச்சிருக்குன்னா ஒரிஜினல் அமௌண்ட் இந்த 1700க்கு கீழே தானே இருக்கணும். 1760க்கு கீழே தானே இருக்கணும். அப்படின்னு பார்த்தா ஏ அவுட்டு, ஏ மட்டும் இருக்குது, பிசிடி 3 அவுட்டு. கரெக்டா? அப்போ விட என்ன? கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ தான் இருக்க போகுது. ஒரு தடவை நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துடலாமா? 1600 ரூபா ஒரிஜினல் ப்ரைஸ்னா 10% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 1760 ரூபாய்க்கு விற்கணும். அதான் விற்றுருக்கான், 10% கிடச்சிருக்கு. ரைட்டா? முடிஞ்சு போச்சுல. ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சா என்ன? ஒன்றும் கிடையாது. சம்பளம் அப்படி தாங்க, ரொம்ப மொக்கையாக இருக்கும். இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? சரி, ஓகே. தென் அடுத்து பாருங்கள். இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாப அல்லது நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு நார்மலான ஒரு மெத்தட் தான்.
இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது டேரெக்டாக கூட நீங்கள் வந்து ஆன்சர் இது தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் மைனஸ் ஆஃப் லாஸோட பர்சன்டேஜ். சரியா? மைனஸ் ஆஃப் இங்கே வந்து ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டையும் லாஸோட பர்சன்டேஜ், அந்த ரெண்டையும் அமௌண்ட்டு கிடையாது பர்சன்டேஜை பெருக்கி நம்ம வந்து 100ஆல் வகுக்கணும். இதுதான் ஆப்ஷன். சரியா? ஸோ ப்ராஃபிட் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. ப்ராஃபிட் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. மைனஸ் லாஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. மைனஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 10% இன்டூ லாஸ் வந்து 10% டிவைடட் பை 100. ஸோ இதுவும் அவுட்டு. பேலன்ஸ் இங்கே மைனஸ் ஆஃப் 10 × 10 வந்து 100 டிவைடட் பை 100. ஸோ அடி கொடுத்தோம் அப்படின்னா -1. இதை வந்து டேரெக்டாகவே நீங்கள் ஆன்சரில் வச்சுக்கலாம். சரியா? இத்தனை பர்சன்டேஜ்னா ஒரு பர்சன்டேஜ் லாஸ் அப்படிங்கிறத டேரெக்டாகவே வச்சுக்கலாம். இங்கே நமக்கு இந்த சென்டரில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை நாம் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இடத்துல என்ன வேல்யூ வேணால் கொடுக்கட்டும். சென்டராக ஒரு அமௌண்ட் இருக்குது, இதுலேருந்து ஒரு 10% ஒரு பொருளும் 10% லாஸில் ஒரு பொருளும் வைக்கும்போது இவனுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு எப்போவுமே நமக்கு ஒரே மாதிரி விற்றா லாஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? லாஸ் 1% அப்படிங்கிறதா நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஸோ சரி, ஆப்ஷன் வந்து சிங்கிறது தான் இதுக்கு உண்டான சரியான பதில். ஓகேவா? சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இதோட கண்டினியூஸாக அடுத்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லிட்ரேச்சர் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேத்தமெட்டிக்ஸில் ப்ராஃபிட் லாஸில் நம்ம வந்து 10வது வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு 3 சம் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒரு பர்டிகுலர் சம்ஸ் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு உண்டான சொல்யூஷனை பார்த்துட்ருக்கோம். ரொம்ப தெளிவாக எந்த விதமான ஃபார்முலாவும் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சரியா? முதல் கேள்வி பாருங்கள். 3 சட்டைகள் மற்றும் 4 கால் சட்டைகளினுடைய விலை 3680. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சம்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய கிவனை நம்மளால் எப்படி எழுத முடியுது, எடுத்து எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் சம்மே இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? சரி, ஓகே. தென் அடுத்து 2 கால் சட்டை மற்றும் ஒரு சட்டையின் விலை 1680 ஆகும். ஒரு சட்டை மற்றும் ஒரு கால் சட்டையினுடைய விலைகள் என்ன? கேட்டிருக்க கேள்வி ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து சட்டையை எஸ்ன்னு எடுத்துப்போம், கால் சட்டையை பேண்ட்டு நம்ம பீன்னு எடுத்துப்போம். சரியா? ஸோ சும்மா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? 3 சட்டை. எத்தனை சட்டை? 3 சட்டை. 4 கால் சட்டைனா 4 பேண்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஓகேவா? ரேட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 3680 ரூபா கொடுத்துருக்கான். கிவன் தான் எழுதுகிறேன், நான் புதுசாலாம் ஒன்றும் எழுதலை. தென் ரெண்டாவது 2 கால் சட்டை கொடுத்துருக்கான். ஸோ செகண்ட் கிவனில் என்ன கொடுத்துருக்கான்? கால் சட்டையை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கான், அதாவது பேண்ட்டு 2ன்னு கொடுத்துருக்கான். தென் மற்றும் ஒரு சட்டை, ஒரு சட்டையோட விலை வந்து எவ்வளோவா? 1680 ரூபா கொடுத்துருக்கான். கேட்டிருக்கக்கூடிய கடைசி ஆப்ஷன் என்ன? ஒரு சட்டை ஒரு கால் சட்டை எனக்கு என்ன? கொடுத்துருக்க கிவனி தானே, எந்த டவுட் இல்லையே. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்கானா கீழே ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்கான் பாருங்களேன். ரொம்ப ஈஸியாக ஆன்சர் ஃபைன் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த ரேட்டாக இருக்குமான்னு நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துடலாமா? சரியா? இப்போது 320 ரூபா அப்படிங்கிறது எவ்வளோவா? ஃபஸ்ட்டு ஒரு சட்டையை கொடுத்துருக்கான், அதாவது ஒரு சட்டையோட ரேட்டு 320 ரூபாய் இருக்கும். இல்லாட்டி இங்கே வந்து பார்த்தோன்னா எத்தனை? ஒரு கால் சட்டையோட ரேட்டு வந்து 680 ரூபாய் இருக்கும். இதான ஆப்ஷன். அதாவது இதுக்கு ஈக்குவல் நான் வந்து இந்த ஆப்ஷனாக இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு எடுத்தேன்னா எனக்கு இதான விடை வரணும். ஸோ இப்போ எனக்கு வந்து மொத்த ரேட்டு நமக்கு வந்து தேவையில்லை. கரெக்டாக? 2 மொத்த ரேட் நமக்கு தேவையில்லை, 2 தனித்தனி எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ நான் அதை எடுத்திருக்கேன்னா இதை நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான், அந்த ஆப்ஷன்ஸ் கூட நான் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இது கூட கம்பேர் பண்ண போகிறேன். சரியா? ஏன்னா இதோட ரேட் எனக்கு தெரியும். 2 பேண்ட்டும் ஒரு சட்டையை எடுத்தால் எனக்கு 1680 ரூபா வரும்னு தெரியும். சரியா? அப்போ ஒரு பேண்ட்டு நான் 680 ரூபான்னு எடுத்தேன்னா இன்னொரு பேண்ட்டு நம்ம சேர்த்துக்கலாமா? ஸோ 680 அப்படிங்கிறது இருக்குது, இன்னொரு பேண்ட்டு 680. சரியா? 680 இன்னொரு பேண்ட்டும் 680. மொத்தமாக கூட்டினா 2 பேண்ட் எடுத்தால் எவ்வளோ வரும்? 0 8 8 16க்கு 6 மீதி 1 6 12 1 13 1360 ரூபா வந்திருக்கு. அது கூட ஒரு சட்டையும் எடுத்தீங்கன்னா 1680 ரூபா வருதுன்னு சொல்கிறான். சட்டையோட ரேட்டு எனக்கு தெரியும் 320 ரூபான்னு. கூட்டி பாருங்கள், 0 6 2 8 3 3 6 1. எஸ், 1680 ரூபா எனக்கு வருது. சரியா? அதாவது ஒரு சட்டையோட ரேட்டு 320 ரூபாயும் ஒரு பேண்ட்டோட ரேட்டு 680 ரூபாயும் நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய கிவனுக்கு எனக்கு கரெக்டாகவே வருது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ஃபஸ்ட்டுக்கு
விடை வந்து இந்த கேள்விக்கு உண்டான விடை ஆப்ஷன் ஏங்கிறத தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த 3 சட்டையோட ரேட்டு கூட நீங்கள் வந்து 320 அப்படின்னு போட்டுக்கோங்க. 960 ரூபாய் அப்படிங்கிறது வந்திருக்கும். இங்கே 4 சட்டையோட ரேட்டு 1360னா 2720 ரூபா வரும். ஸோ அதையும் போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விடை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? சரி, ஓகே. அப்போ இதுக்குண்டான ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து ஆப்ஷனில் இருந்தே டைரெக்டாகவே நம்ம வந்து சொல்லியாச்சு. சரியா? சரி, புரியலைன்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இங்கே 5 வரைகோல் மற்றும் 4 அழிப்பான். ஸோ பென்சில் அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். தென் அழிப்பான்ங்கிறது எரேஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். பி அண்ட் இ அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சரியா? எத்தனை? 5 பென்சிலும் 4 எரேஸோட ரேட்டு வந்து 13 ரூபான்னு கொடுத்துருக்கான். சரியா? சரி, ஓகே. தென் அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? 9 வரைகோல், 9 பென்சில் மற்றும் 5 அழிப்பான். ஸோ 5 எரேஸோட ரேட்டு வந்து 19 ரூபான்னு கொடுத்துருக்கான். எனில் 6 வரைகோல் மற்றும் 3 அழிப்பானினுடைய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? ஸோ இந்த இடத்துல இந்த 6 வரைகோல் மற்றும் 3 அழிப்பானை நம்ம வந்து பெண்டிங்கில் இப்போ வைப்போம். சரியா? ஏன்னா இதை கண்டுபிடிக்கணும். ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே எனக்கு வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கன்னு கொடுத்துட்டான். சரியா? ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம வந்து எரேஸ் பண்ணணும். எரேஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 20 மாற்ற முடியும். ரைட்டு தானே? ஸோ இதை வந்து 5 மாற்ற முடியாது, 4 மாற்ற முடியாது. ஆனால் ரெண்டையும் பெருக்குன்னா 20 மாற்ற முடியும். அப்படி மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே மேலே வந்து 5ஆல் பெருக்கிறேன். மேலே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் நான் 5ஆல் பெருக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை நான் 4ஆல் பெருக்கிறேன். எதுக்காகனா ஏதோ ஒரு வேல்யூவை நான் வந்து எரேஸ் பண்ணணும். அந்த ரீசனுக்காக பெருக்கு நமக்கு என்ன வரும்? ஸோ 5 × 5னா 25ன்னு வந்திருக்கும். கரெக்டாக? 5 × 5 25ன்னு வந்திருக்கும். இங்கே 4 × 5 போட்டால் 20ன்னு வந்திருக்கும். இங்கே ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் ரெண்டையும் சேர்த்து தானே ஈக்குவல்னா 13 × 5 போட்டால் எவ்வளோ வந்திருக்கும்? 50, 65ன்னு வந்திருக்குமா? சரி, ஓகே. 65 வந்துருச்சு. தென் கீழே 9 × 4 போட்டால் 9, 18, 36. இது எத்தனை? 5 × 4 போட்டால் 20. 19 இது எத்தனை? 4 போட்டோமா? ஸோ 19 4ன்னா 40, 18, 36, 76 வருமா? எஸ், 76ன்னு வந்திருக்கும். ரைட்டா? ஸோ 76ன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து பென்னோட ரேட்டு, இது வந்து எரேசரோட ரேட்டு, இது வந்து ப்ரைஸு. கரெக்டாக? சரி, ஓகே. இப்போது இங்கேயும் 20, இங்கேயும் 20 இருக்குது. நம்ம ரெண்டையும் கூட்டும்போது ஒன்றை வந்து எரேஸ் பண்ணணும். அப்படின்னா இதை வந்து மைனஸாக நம்ம ஆக்கிப்போம். கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை நான் வந்து மைனஸால் மொத்தமாக எல்லாத்தையும் பெருக்கிக்கிறேன். அப்படி பெருக்குனா எனக்கு இந்த 20 அவுட்டு, இந்த 20 அவுட்டு, 2 வேல்யூவை கூட்டும்போது. கரெக்டாக? ஸோ இங்கே 25 இருக்குது, இங்கே வந்து எத்தனை இருக்குது? 20 இருக்குது. ஸோ இதில் கீழே இருக்கக்கூடிய வேல்யூ நீங்கள் மைனஸ் ஆக்கினாலும் ஓகே, அல்லது மேலே இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் வந்து மைனஸ் ஆக்கினாலும் ஓகே. எது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு 2 நம்பரை வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சுக்கிட்டு பெரிய நம்பரில் என்ன குறியீடு இருக்கோ அதை நம்ம போட்டுப்போம். இதில் அந்த குறியீடை பற்றி பிரச்சனையே கிடையாது. சரியா? ஸோ இந்த எரேசருக்கு வேல்யூ முடிஞ்சு பென்னோட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே எத்தனை இருக்குது? கீழே 36 இருக்குது, மேலே 25 இருக்குது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வேணும் 11. தென் இங்கே 65 இருக்குது, இங்கே 76 இருக்குது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? 76ல் 65னா 11 இருக்கும். சரிங்களா? 11 பென்னோட ரேட்டு 11 ரூபாய் அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்போ ஒரு பென்னோட ரேட்டு கண்டிப்பாக எவ்வளோவா இருக்கும்? ஒரு பென்சிலோட ரேட்டு 1 ரூபாயாக இருக்கும். ஒரு பென்சிலோட ரேட்டு 1 ரூபாங்கிறது இப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இதை வச்சு கண்டுபிடிச்சேன். இது ஃபார்முலா கிடையாது. ஏதாவது ஒரு வேல்யூவை நான் வந்து எரேஸ் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு வேறு நம்ம முன்னே பார்த்த மெத்தட்லையும் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் எதுக்காக அதை ட்ரை பண்ண முடியாதுன்னா ரெண்டுமே கொடுத்துருக்கான். ஸோ ரெண்டுமே கொடுத்துருந்து ஒருவேளை இந்த இடத்துல பென்சிலோட ரேட்டு தனியாகவும் எரேசரோட ரேட்டு தனியாகவும் கொடுத்துருந்தா இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் போட்டு பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. இங்கே எல்லாமே தனியாக கொடுத்துருக்குது, மொத்தமாக சேர்த்து ஒரு வேல்யூவை கொடுத்துட்டானா அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, இப்போ பென்சிலோட ரேட்டு எனக்கு 1 ரூபான்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரியா? பென்சிலோட ரேட்டு எவ்வளோ? 1 ரூபான்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 9 பென்சிலோட ரேட்டு 9 ரூபாய் இருந்துச்சுன்னா இங்கே எரேசரோட ரேட்டு கண்டிப்பாக 1, 2 ரூபாய் இருந்தால் தான் 5 பென்சில் வந்து 5 எரேசர் வந்து 10 ரூபாய் இருக்கும். கரெக்டு தானே? கொடுத்துருக்க கிவனில் இப்போ நான் வந்து மேலே இருக்க எல்லா வேல்யூ எரேஸ் பண்ணுறேன். இப்போ நான் கண்டுபிடிச்ச வேல்யூ எனக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? பென்சிலோட ரேட்டு வந்து எனக்கு வந்து 1 ரூபா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இப்போ நான் வந்து கொடுத்துருக்க கிவன் கூட நான் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். கொடுத்துருக்க கிவன் என்ன கொடுத்துருக்கானோ அது கூட நான் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்குறேன்.
சரி பார்த்துடலாமா? எப்படி பென்சில் 5 வரைக்கோல் இங்கே கொடுத்துருக்கானா, ஒரு பென்சிலோட ரேட்டு ₹1 கொடுத்துட்டான். அப்போ 5 பென்சிலோட ரேட் எவ்வளோவா இருக்கும்? ₹5 இருக்கும். ரைட்டா? எனக்கு 4 எரேசரும் சேர்த்து எனக்கு வந்து ₹13 வந்திருக்குன்னு கொடுத்துருக்கான். 4 எரேசரையும் சேர்த்து மொத்த ரேட்டு ₹13 ₹5 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்குது? ₹8. 4 எரேசரோட ரேட்டு ₹8. 4 எரேசரோட ரேட்டு ₹8னா ஒரு எரேசரோட ரேட்டு என்னவா இருக்கும்? கண்டிப்பாக ₹2 இருக்கும். எரேசரோட ரேட்டு ₹2, பென்சிலோட ரேட்டு ₹1. இது நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. கடைசி என்ன கேட்டிருக்கான்னு பாருங்களேன். 6 வரைக்கோல், எத்தனை? 6 பென்சில். 6 பென்சிலோட ரேட்டு ₹6 மற்றும் 3 அழிப்பான். ஒரு எரேசர் ₹2னா 3 எரேசரோட வேல்யூ ₹6. மொத்த விலை 6 + 6 ₹12 அப்படிங்கிறது பதில். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வேல்யூவை எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. சரியா? தென் இன்னொரு சம் பாருங்கள். 3 எழுதுகோள்களும், ஸோ இங்கேயும் நமக்கு பென்சில்னு வச்சுக்கோங்களேன். 3 பென்சில் எரேசர் தான் கொடுத்துருக்கான். எத்தனை பென்சில்? 3 பென்சில், 5 எரேசர் சேர்ந்து நம்மளுடைய ரேட்டு வந்து ₹34. அதுக்கடுத்து 2 பென்சிலு, 7 எரேசர் சேர்த்து அதனுடைய ரேட்டு ₹30 எனில் எழுதுகோளின் விலை என்ன? ஸோ இந்த ஒரு எழுதுகோளோட விலை என்னன்னு கொடுத்துருக்கான். இந்த சம்முக்கு நமக்கு ரொம்ப ஈஸி தான். ரெண்டோட ரேட்டை மொத்தமாக குறைக்கல, அப்புறம் ரொம்ப தனியாகவே ஒன்று கேட்டிருக்கான். அப்படின் போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க கிவனை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு பென்சில் ஒரு ரேட்டு ₹8 இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். நான் வந்து இப்போ ₹8 வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறேன். சரியா? சரி, செக் பண்ணி பார்த்தலாமா? ஸோ கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வேரி ஆகும். இப்போது ஒரு பென்சிலோட ரேட்டு ₹8 இருந்துச்சுன்னா 2 பென்சிலோட ரேட்டு என்னவாக இருக்கும்? ₹16 இருக்கும். எவ்வளோவா இருக்கும்? ₹16 இருக்கும். இப்போ மொத்த ரேட்டு ₹30. இதில் ₹16 போச்சுன்னா மீதி எவ்வளோவா இருக்கும்? எரேசரோட ரேட்டு ₹14 இருக்கும். எரேசரோட ரேட்டு ₹14. எத்தனை? 7 எரேசரோட ரேட்டு ₹14னா ஒரு எரேசரோட ரேட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா ₹2. சரியா? இப்போது இந்த ஆப்ஷனுக்கு எனக்கு செட் ஆகுது. அப்போ நான் இது கூடயும் சேர்த்து ட்ரை பண்ணி பார்த்தேன்னா தான் எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமா? நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போது ஒரு பென்சிலோட ரேட்டு ₹8, ஒரு எரேசரோட வேல்யூ ₹2 கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டா? சரி, இப்போ இங்கே செக் பண்ணி பார்த்துடலாமா? 3 பென்சில், ஒரு பென்சில் ₹8னா 3 பென்சில் எவ்வளோ வரும்? 8, 16, ₹24. ரைட்டா? ஒரு எரேசர் ₹2னா 5 எரேசர் எவ்வளோ வரும்? ₹10. அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 34 அப்படிங்கிற விடை எனக்கு வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் 8 அப்படிங்கிறத எனக்கு உண்டான சரியான பதிலாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஒரு வேளை இல்லை எனக்கு நான் வந்து வேறு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒன்று ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். சரியா? ஸோ எடுத்து நம்ம வந்து ரைட்டான வேல்யூ நீங்கள் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன கன்ஃபியூஷன் கூட ஆகலாம். இது வந்து ரைட்டாகவே கொடுத்துரும், இது மற்றதில் எப்படி வந்து வேல்யூ பண்ணுறது, அது எப்படி நான் வந்து ஈக்குவேட் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வேளை உதாரணத்துக்கு இப்போ நான் ₹5 அப்படிங்கிறத எடுக்கிறேன். எப்படி? ஒரு பென்சிலோட ரேட்டு நான் ₹5 அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கான்? 2 எழுதுகோளும் 7 அழிப்பானோட ரேட்டு ₹30 வரணும்னு கொடுத்துருக்கான். சரியா? இப்போது ஒரு பென்சில் நான் ₹5 ஃபிக்ஸ் பண்ணேன்னா 2 பென்சிலோட ரேட்டு ₹10 வந்துடும். மொத்த ரேட்டு ₹20. மொத்த ரேட்டு ₹30. ₹30 ₹10 போச்சுன்னா ₹20 வந்திருக்கும். இந்த 20 7ஆல் நம்ம வந்து அடி கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ 7 எரேசரோட வேல்யூ ₹20, ஒரு எரேசரோட ரேட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா புள்ளியில் போகும். அது நம்ம வந்து பார்க்க முடியாது. ரைட்டா? அப்போ அதுக்கடுத்த வேல்யூவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பென்சிலோட ரேட்டு ₹4னா 2 பென்சிலோட ரேட்டு வந்து ₹8 வந்திருக்கும். மொத்த ரேட்டு ₹30. இங்கே ₹8 இருக்குது. ₹8 போக நமக்கு வந்து பார்த்தோன்னா ₹22 வரணும். 22 நமக்கு புள்ளியில் வரும். 7ல் நம்ம அடி கொடுக்கணும் அவசியம் இல்லை. அடுத்து ₹2 எடுங்க. ஒரு பென்சிலோட ரேட்டு ₹2னா 2 பென்சிலோட ரேட்டு வந்து ₹4. மொத்த ரேட்டு ₹30. ₹30 ₹4 போச்சுன்னா ₹26. இந்த 26 நமக்கு வந்து 7 வச்சு நம்ம வந்து வெரிஃபை பண்ண முடியாது. ரைட்டா? அப்போ இந்த 3 ஆப்ஷனையும் நம்ம வந்து டேரெக்டாக அப்படியே ஒமிட் பண்ணலாமா? அப்போ ஒமிட் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் நமக்கு வந்து சரி. இப்போ 7 கொடுக்காம ஒரு வேளை 8ங்கிறத ஆப்ஷன் டியில் கொடுத்துருந்தா மற்ற எல்லாமே ட்ரை பண்ணி தானே பார்ப்போம். அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து சொன்னேன். சரியா? சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ அப்படிங்கிறத நம்ம முடிச்சுக்கலாம். இதோட கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.